இந்த வருஷம் திரையரங்குல எந்த படம் நல்லா ஓடுனுச்சு அப்படின்னு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பெரிய பெரிய திரையரங்கு ஓனர்ஸ் எல்லாமே அந்த இன்டர்வியூவில் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக ஓடின படம் கோட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கோட் படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்தாலும் அந்த படம் திரையரங்கில் ரொம்ப சூப்பராக ஓடுனுச்சு. இந்த வருஷம் அந்த படம் தான் நம்பர் 1 கலெக்ஷன் அப்படின்னு எல்லா தேட்டர் ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படமும் திரையரங்கில் ரொம்பவே சூப்பராக போணுச்சு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சுபோல் பாய்ஸ் படம் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பராக போணுச்சு அப்படின்னு நிறைய தேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா கில்லி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படம் தற்போது திரையரங்கில் சூப்பராக ஓடி இருக்கு அப்படின்னு எல்லா திரையரங்கு ஓனர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே போல் கோட் படத்தோடைய வசூல் எல்லாமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லும் போது இது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் தற்போது திரையரங்கு ஓனர்ஸே சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் கோடு தான் ஹையஸ்ட்டு ஒரு கலெக்ஷனாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு. அதே போல் அடுத்த வருஷம் நாங்கள் தளபதி 69 படத்துக்காகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பில் இருக்கோம். ஏன்னா தளபதி விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறனால அந்த படம் இன்னமும் நல்லா போகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2, கங்குவா போன்ற படங்கள் அவ்வளோவா போகலை. அது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அடுத்த வருஷம் நம்ம தளபதி 69ஓட கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கும். ஏன்னா தளபதி விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறனால நிறைய பேர் தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் அந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற தளபதி விஜய் மூவி மற்றும் தமிழ் பற்றி நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.